செய்தாயடி ஏன் இப்படி செய்தாய் என் நிழல்கும் நடுக்கத்தை தந்தாய் ஏன் விழிகளில் விழுதாய் கண் கொண்டு கொன்றாய் ஏன் இப்படி செய்தாய் என் நிழல்கும் நடுக்கத்தை தந்தாய் ஏன் விழிகளில் விழுதாய் கண் கொண்டு கொன்றாய் இமைகளின் அசைவினில் மயங்கி நான் போகிறேன் உன்னாடி முதல் முடிவரை முழுவதும் தந்தாய் அஸ்ஸலாமு அலைக்கும் தோழரே. வலைக்கும் சலாம். வாங்க வாங்க, எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. அல்ஹம்துலில்லாஹ். என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உட்காருங்க உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். அருமை, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை யூஎஸ்ஆ? ஆமாங்க. வெரி குட் வெரி குட். எம்பி அங்கதான் படிச்சாரா? நல்ல இடமா அமைஞ்சிருக்கு அல்லாஹ்வோட கிருபையில. ஆமாங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, கல்யாணம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது காரணத்தை சொல்லி நீங்க மட்டும் வந்துடாதீங்க. நீங்க குடும்பத்தோட வந்து என் பொண்ணை வாழ்த்து. நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரிப்பா, எந்த கவலையும் படாத. குடும்பத்தோட வந்திருந்து பொண்ணு மாப்பிள்ளைக்காக துவா பண்ணிட்டு போறோம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் பாய். உட்காருங்க அப்துல்லா பாய். ஜமாத்துக்கு போயிருந்தேன் பாய். நீங்க ஆபீஸ்ல இருக்கிறதா சொன்னாங்க. தோழருக்காக இங்க வந்துட்டேன். சரி சொல்லுங்க, பொண்ணு எப்படி? பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் எப்படி இருக்காங்க? அது அது விஷயமா தான் பாய் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். தயங்காம சொல்லுங்க அப்துல்லா பாய். இவரு என் நண்பர் தான். நீங்க எப்படியோ அப்படிதான் இவரும். 3 மாசத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடுச்சு. அதனால என் பொண்ணுக்கு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை பாய். என்ன பாய் சொல்றீங்க? நான் ஏதோ சின்ன விபத்துன்னு நினைச்சேன். நீங்க சொல்றத பார்த்தா இந்த விஷயமா தான் உங்களை பார்த்து பேசி நல்ல முடிவெடுக்கலான்னு வந்திருக்கோம் பாய். நம்ம என்ன பாய் முடிவெடுக்கிறது? உன் பொண்ணு என்ன சொல்றா? மாப்பிள்ளையே குலா கேட்க சொன்னதா என் பொண்ணு என்கிட்ட சொன்னான். நல்ல விவரமா கேட்டுக்கிட்டியா பாய்? என் பொண்ணு சொன்ன பிறகுதான் ஒரு நல்ல முடிவெடுக்கலாம்னு உங்களை பார்க்க வந்தேன் பாய். சரி, 2 நாள் கழிச்சு உன் பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா, இன்ஷா அல்லாஹ். சரிங்க பாய். சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். ஆமா தோழரே, அது என்ன குலா?
அதுவும் பொண்ணை கேட்க சொல்லி மாப்பிள்ளையே சொல்றாரு. நீங்க தலாக் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அது மாப்பிள்ளையே பெண்ணுக்கு விவாகரத்து கொடுக்கறது தான் தலாக். அது போல குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கும் மன வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா தானா முன் விவாகரத்து கேட்கறது தான் குலா. மார்க்கம் பெண்களுக்கும் அந்த உரிமையை கொடுத்துருக்கு. இப்ப புரிஞ்சுதா தோழரே? உங்க கூட இத்தனை வருஷம் பழகின எனக்கே இந்த விஷயம் தெரியல. இது வரைக்கும் ஆண்களுக்கு தான் தலாக் சொல்ற உரிமையா சுதந்திரமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது பெண்களுக்கும் சம உரிமை குர்ஆன் கொடுத்துருக்குன்னு. மாஷா அல்லாஹ். உன் வாப்பா எல்லாம் சொன்னாரு. இது உன் வாழ்க்கை. இனி உன் முடிவு தான் இங்க முக்கியம். இது என்னோட முடிவு இல்ல, இவரோட முடிவு. என்னப்பா அப்படியா? ஆமாம் பாய், இவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நம்ம மார்க்கமும் அதுக்குண்டான வழிவகை செஞ்சிருக்கு. அதனால தான் நான் இவளுக்குள்ளா கேட்க சொன்னேன். இவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு என்னோட மிச்ச வாழ்க்கையை கழிச்சிருவோம் பாய். இதை தான் என் வாப்பா கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இதுல எனக்கும் விருப்பம் இருக்கிறதா அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு விருப்பம் இல்லை. நீ சந்தோஷமா இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? பேரம்பேத்தி எல்லாம் கொஞ்சணும்னு எங்களுக்கு விருப்பம் இருக்காதா? மாப்பிள்ளையே குலா கேட்க சொல்லும் போது ஏமா கேட்க மாட்டேங்கிற? உனக்கு என்னம்மா, சின்ன வயசு தானே? குடும்பம்னா குழந்தை குட்டி தான் வாழ்க்கையா? அதுல மட்டும்தான் சந்தோஷம் இருக்கா? ஏன் சந்தோஷத்துல இவரோட மிச்ச வாழ்க்கைய கழிக்கணும்னு நினைக்கிற நல்ல மனுஷனோட வாழ்றதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க அத்தா. அப்துல்லா பாய், இதை விட வேற எப்படி சொல்ல முடியும்? இப்படி ஒரு நல்ல பொண்ணை பெத்து எடுத்துட்டு ஏன் கவலைப்படுறீங்க? இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்த உனக்கு அல்லாஹ் எல்லா பரக்கத்தையும் தருவான். சந்தோஷமா இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்